ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 6th லெசன். என்ன ஹெட்டிங்னா டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். அப்படின்னா என்னென்னா பகிர்வு பற்றிய ஆய்வு. இதில் ஒரு சாப்மேன்கிற அந்த எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சொசைட்டியில் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட அந்த வெல்த்தையும் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்க ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ஏஜென்ட்ஸ் அண்டு ஓனர்ஸைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதை குறிக்கும்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய அந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்ப்ரன்யூர் ஆர் ஆர்கனைசேஷன் இதில் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகப்படுது. இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸை எவ்வாறு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுங்கிறத அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த ஃபேக்டருடைய அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த தியரி காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லப்படுது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இதில் மெனி எக்கனாமிஸ்ட் மெனி கான்செப்ட் அந்த ஃபேக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த எக்கனாமிக்ஸில் சயின்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? பகிர்வு, அதோடைய பொருள். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இந்த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய இன்கம்மை ஆர் ரெவன்யூவை நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதாகும். இதில் லேண்ட்லார்டுக்கு ரெண்ட்டும், லேபரருக்கு அந்த வேஜஸ்னா கூலி, கேபிட்டலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, என்டர்ப்ரன்யூருக்கு என்ன ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படுது. லேபர்னால் உழைக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறோம், இது கூலி கொடுக்குறோம், வேஜஸ் கொடுக்குறோம். இப்போ லேண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அந்த ரெண்ட்டு கொடுக்குறோம். அந்த கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறோம், இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறோம். என்டர்ப்ரன்யூர்னால் யாருன்னா தொழில் வச்சு நடத்துகிறாங்க பார்த்திங்களா, அந்த ஓனர், அவங்களுக்கு என்னென்னா ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படுது. அடுத்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், வருவாய் பகிர்வினுடைய வகைகள். இதில் 2 இருக்குது, பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா தனிநபர் பகிர்வுன்னு அர்த்தம். இந்த பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நேஷனல் இன்கம்மை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதை குறிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? இந்த பணிசார் பகிர்வு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ரெவன்யூ 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகிய லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இதுக்கு ப்ரொடக்ஷனில் தங்களுடைய சர்வீஸ்க்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை குறிக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்திங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ரொடக்டிவிட்டி, இந்த ப்ரொடக்ஷனாக என்ன, ப்ரொடக்ஷன் என்ன, உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன். அதனால் இந்த மார்ஜினல்னால் இறுதிநிலை, இந்த இறுதிநிலை உற்பத்தி திறனுடைய பகிர்வுடைய கோட்பாடு. இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது இப்போ அந்த டெவலப்பாக செய்தவங்களுடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளார்க், விச்சுடு அண்டு வால்ரஸ், இவங்க தான். இந்த தியரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அடுத்தது எப்படி ரெண்ட்டு, வேஜஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் அண்டு ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணப்படுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரெண்ட்டுனா வாரம், வேஜஸ்னால் கூலி, இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி, ப்ராஃபிட்னா லாபம். நெக்ஸ்ட்டு இந்த தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரி ஆஃப் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, காரணிகளுடைய பொது பகிர்வு கோட்பாடுன்னு சொல்லுது. அல்லது நேஷ்னல் டிவிடெண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா என்ன, தேசிய ஈவுத்தொகை
பகிர்வு கோட்பாடுன்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து அசம்ஷன். இந்த அசம்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? எடுகோள்னு அர்த்தம். இதில் வந்து இந்த அசம்ஷனை வச்சு தான் இந்த தியரி வந்து இது பேசிக்காக இருக்குது. இதில் வந்து ஆல் ஃபேக்டர்ஸும் இதில் வந்து ஒரு ஹோமோஜெனிசியஸாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹோமோஜெனிசியஸ்னால் ஒருமித்த ஒரே மாதிரி அந்த தன்மை கொண்டது. அடுத்தது இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஈச் அதர் அந்த சப்ஸ்டியூட் வந்து இது செய்யத்தக்கதையாக இருக்குது. சப்ஸ்டியூட்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? பதிலீடு. அடுத்தது இந்த ஃபேக்டர் வந்து மார்க்கெட்லேயும் குட்ஸ் வந்து மார்க்கெட்லேயும் பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து காணப்படுது. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்ட்லி அந்த மொபிலிட்டியாக இருக்குது. அந்த மொபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இடம் நகரக்கூடியது. என்ன சொல்கிறது? மொபிலிட்டி அப்படின்னா என்ன? இடம் பெயரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? வேலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் மட்டுக்கும் தான் இந்த லா வந்து பொருந்தும். லாங் ரன்னா என்ன? நீண்ட காலம். அடுத்தது என்டர்ப்ரனியருடைய அந்த ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைசேஷனாக உடைய ஏமை வந்து வச்சுருக்காரு. என்டர்ப்ரனியர்னால் தொழில் பிஸ்னஸ்மேன். அவர் வந்து ஒரு மேக்ஸிமைசேஷனாக உச்சமாகிறத வந்து ஒரு ஏமாக வச்சுருக்காரு. ஃபேக்டருடைய வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுல கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷன் இல்லை. இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது என்ன? தலையீடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜியில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வாங்க. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த தியரி. இந்த கோட்பாட்டினுடைய விளக்கம் என்ன? இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் படி எந்த ஒரு அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய அந்த மார்ஜினல் அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு ஈக்குவலாக அந்த ப்ரைஸ்லையோ இல்லாது ரிவார்ட்லையோ என்ன செய்யணும்னா நம்ம கொடுக்கணும். இதை ஷார்ட்டாக சொன்னோம்னா ஒவ்வொரு ஃபேக்டரும் அதனுடைய அந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏற்ப ரிவார்டு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் ப்ரொடக்ட். மார்ஜினல் ப்ரொடக்ட்னா என்ன? இறுதிநிலை உற்பத்தி. இப்போ இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து மார்ஜினல் ப்ரொடக்ட்டுங்கிறது வந்து ஒரு யூனிட்டை வந்து அடிஷ்னலாக ஃபேக்டருடைய சர்வீசஸில் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா டோட்டல் ப்ரொடக்ஷனில் ஏற்படுகிற அந்த அடிஷ்னல் சேஞ்சஸ் ஆகும். இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷனில் வந்து எம்பிபி, விஎம்பி ஆர் எம்ஆர்பி எனவும் நம்ம சொல்லலாம். இந்த எம்பிபி அப்படின்னா என்ன? மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட், இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தின்னு அர்த்தம். விஎம்பி அப்படின்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட், இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு. எம்ஆர்பினா என்ன? மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். அப்படின்னா தமிழில் என்னென்னா இறுதிநிலை வருவாய் உற்பத்தி. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன? மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன சொன்னேன்? இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தின்னு நான் சொன்னேன். இப்போ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ ஒரு யூனிட் வந்து அடிஷ்னலாக ஃபேக்டரை வந்து சர்வீசஸில் வச்சோம்னா டோட்டல் ப்ரொடக்ஷனில் பெறக்கூடிய இன்க்ரிமெண்ட்டு தான் ஃபேக்டருடைய அந்த மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் வாங்க. வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா விஎம்பி அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறது விஎம்பி. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு. இதில் வந்து ஃபேக்டருடைய அந்த மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்டை வந்து அதனுடைய ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து நம்ம பெறலாம். நம்ம இதை வந்து இந்த சிம்பாலிக்கலியாக நம்ம சொல்லணும்னா விஎம்பி ஈக்குவல் எம்பிபி மல்டிப்ளை
ப்ரைஸ். இந்த ஃபார்முலா வச்சுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ அந்த வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்னு ஒரு ஷார்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் எழுதிடலாம். விஎம்பினா என்ன, வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஈக்குவல் எம்பிபினா மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மல்டிப்ளை ப்ரைஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் எம்ஆர்பி. மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் எம்ஆர்பினா என்ன, இறுதிநிலை வருவாய் உற்பத்தி. இப்போ ஒரு யூனிட்டுடைய அடிஷ்னல் ஃபேக்டரை வந்து அந்த சர்வீசஸில் வச்சுருந்தோம்னா டோட்டல் ரெவன்யூவில் பெறக்கூடிய அந்த ரெவன்யூடைய இன்க்ரிமெண்ட் வந்து அந்த ஃபேக்டருடைய மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா, எம்ஆர்பினா என்ன, மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் ஈக்குவல் எம்பிபி மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மல்டிப்ளை எம்ஆர் மார்ஜினல் ரெவன்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரி அப்படின்னா என்ன, இந்த கோட்பாடுடைய விளக்கம். இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து அவர் அந்த சர்வீசஸில் வச்சுருந்தார்னா அவர் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியோடைய அந்த இருக்குது அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஸோ அந்த ஃபேக்டர் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏற்ப அவர் வந்து ப்ரைஸை வந்து அவர் கொடுப்பார். அந்த ஃபேக்டர்லேருந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது அவருடைய ரிவார்டு வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அந்த அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ரெவன்யூவை விட இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸ் வந்து அது டிக்ரீஸாக லெஸ்ஸாக இருக்குமானா ப்ரொடியூசர் வந்து அந்த ஃபேக்டர் வந்து அதிகமாக அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அவருடைய அந்த ப்ராஃபிட் வந்து இதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் இந்த மோர் ஃபேக்டரில் வந்து அந்த சர்வீசஸில் இருக்கும்போது அவருடைய அந்த மார்ஜினல் ரெவன்யூ வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, லெஸ் ஆகுது. பட் அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ஃபேக்டருடைய ப்ரைஸை வந்து அதனுடைய அந்த மார்ஜினல் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாகும் வரையும் அந்த அடிஷ்னல் யூனிட்டை வந்து சர்வீசஸில் அவங்க வச்சுருந்து அவர் ப்ராஃபிட்டை அடைகிறாரு. அந்த ப்ரொடியூசருடைய அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஒரு மேக்ஸிமைசேஷன் ஆகலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் அந்த மார்ஜினல் ரெவன்யூ வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸஸை விட டிக்ரீஸ் ஆக தொடங்கலாம். ஸோ இந்த நிலையில் அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ஃபேக்டர் வந்து அதிகமான அளவில் அவர் யூட்டிலிட்டி பண்ணார்னா அவர் லாஸை சந்திக்க நேரிடும். ஸோ இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த மார்ஜினல் ரெவன்யூ வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ப ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸஸை வந்து அவர் ஈக்குவல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவார். இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதை குறிப்பிடுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இதோடைய அடிப்படையில் தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி உடைக்கு ஈக்குவலாக அந்த ஃபேக்டருடைய ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இதில் வந்து சம் கண்டிஷன்களுக்கு இது ஏற்ப என்ன ஆகுது, சர்டன் ஃபேக்டரை வந்து ப்ரைஸுடைய அந்த ஃபேக்டருடைய ஆவரேஜ் அண்டு மார்ஜினலுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாக அமையும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து என்ன இது பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு டயக்ராம் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன், நிறைவு போட்டியில் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்னா நிறைவு போட்டின்னு அர்த்தம். இதில் வந்து இந்த நிறைவு போட்டியில் இந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் டயக்ராமை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. டயக்ராம் 6.1 அதையும் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
இதில் வந்து இப்போ இந்த டயக்ராம் 6.1ல் பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேக்டருடைய ப்ரைஸ் வந்து எவ்வாறு அந்த ஃபேக்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃபேக்டருடைய யூனிட்டும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஃபேக்டருடைய ப்ரைஸ் அண்டு ரெவன்யூ அந்த ப்ரொடக்ஷனையும் மென்ஷன் பண்ணப்படுது. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒவ்வொன்று சொல்கிறேன். அது என்னென்னு நான் மெதுவாகவே ஸ்லோவாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்ஆர்பி அப்படின்னா என்ன? மார்ஜினல் ரெவன்யூ ப்ரொடக்ட் கர்வ் அப்படின்னா என்ன? இறுதிநிலை வருவாய் உற்பத்தி வளைகோடு. ஏஆர்பி அப்படின்னா என்ன? இந்த ஷார்ட்டாக சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லும்போது எம்சி எம்ஆர்பி அப்படிங்கும்போது உங்களுக்கு புரியும். ஏஆர்பினா ஆவரேஜ் ரெவன்யூ ப்ரொடக்ட் கர்வ் அப்படின்னா என்னென்னா சராசரி வருவாய் உற்பத்தி வளைகோடுன்னு அர்த்தம். ஏஎஃப்சி இந்த எஃப்ங்கிறதுக்காண்டி ஃபிக்ஸ்டுன்னு நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்லாம் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. ஏஎஃப்சினா என்னென்னா காரணியுடைய சராசரி செலவு, காரணியுடைய சராசரி. எஃப்ங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர். இங்கே வந்து எஃப்ங்கிறது என்ன? ஃபேக்டர். அப்போ ஆவரேஜ் ஃபேக்டர் த காஸ்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எம்எஃப்சி அப்படின்னா என்னென்னா மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் கர்வ் அப்படின்னா என்ன? காரணி இறுதிநிலை செலவு. அடுத்தது வந்து ஏஎஃப்சி அப்படின்னா என்ன? ஹரிசான்டல் அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன். அண்டு எம்எஃப்சி அப்படிங்கிறது என்ன? கோயின்சைட் வித் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து ஏஎஃப்சிங்கிறது வந்து நிறைவு போட்டில் எப்படி இருக்குன்னா படுக்கை கோடாக இருக்குது. அடுத்து எம்எஃப்சி கர்வ் வந்து அதோடு கூட என்ன இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்குன்னா ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படி இருக்குது. ஸோ எம்எஃப்சி ஈக்குவல் நீங்கள் அந்த இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் மேலே அந்த டயக்ராமில் அந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்எஃப்சி ஈக்குவல் எம்ஆர்பியாக இருக்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஒரு ஃபைம் வந்து அந்த ஃபேக்டர் மார்க்கெட்டில் வந்து ஈக்விலிபிரியம் அடையுது. ஈக்விலிபிரியம்னா சமநிலை அடையுது. இதில் வந்து அதிகமான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம்னா என்ன? அதிகபட்சமான லாபம் வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஒரு ஃபைம் வந்து Q என்ற பாயிண்டில் பாருங்கள். நீங்கள் அந்த மேலே அந்த P கொடுத்துருக்கு. அந்த Pங்கிற லைனில் அந்த Q இருக்குது பார்த்தீங்களா? அந்த Q என்ற பாயிண்டில் வந்து தான் என்ன செய்யுது? ஈக்விலிபிரியம் அடையுது, சமநிலை அடையுது. அந்த பாயிண்டில் வந்து ON நீங்கள் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ON இருக்குது. இந்த ஓஎனுடைய யூனிட் ஃபேக்டர் வந்து இந்த ஓபி பார்த்துட்டிங்களா? ஓபி ப்ரைஸுக்கு வந்து அதை வச்சுருந்துருக்காங்க. இங்கே வந்து எம்எஃப்சி ஈக்குவல் எம்ஆர்பியாக இருக்குது. எதுலனா ஓஎன் ஓபி. இதில் வந்து எம்எஃப்சி ஈக்குவல் எம்ஆர்பியாக இருக்குது. இந்த Q என்ற பாயிண்டில் அந்த ஃபேக்டர் மார்ஜினல் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனும் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ரொடக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து Q என்ற பாயிண்டில் அந்த ஃபேக்டருடைய மார்ஜினல் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனும் ஆவரேஜ் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ஃபேக்டருக்கு வழங்கிய இருக்கிற அந்த ப்ரைஸ் கூட எது? NQ. நல்லா கவனிச்சுக்கோங்க. NQ. இதில் வந்து மார்ஜினல் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனும் ஆவரேஜ் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிச்சா? ஃபேக்டரில் இதில் ப்ரைஸ் கூட மார்ஜினல் ரெவன்யூ ப்ரொடக்ஷனும் ஆவரேஜ் ரெவன்யூடைய ப்ரொடக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேக்டரில் எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டலுக்கு இது வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னு அது என்ன கிளியராக இருக்குது. இந்த Q என்ற பாயிண்ட்டுக்கு மேலே எந்த ஒரு ப்ரொடியூசரும் ஃபேக்டரை வந்து நியூவாக வந்து அதில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு மேலே ஃபேக்டருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து மார்ஜினல் ரெவன்யூடைய அந்த ப்ரொடக்ஷனையும் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ரொடக்ஷனையும் விட அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாஸ் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள்.
இதில் வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா நிறைகுறை போட்டி. இந்த நிறைகுறை போட்டியில் அந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் கோட்பாடு இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு. இதில் வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து டயக்ராமை நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப ஸ்லோவாகவே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இந்த டயக்ராம் 6.2 எடுத்துக்கோங்க. இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேக்டருடைய ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏஎஃப்சி, நீங்கள் ஏஎஃப்சினா என்னன்னு தெரியும், அடுத்தது ஏஆர்பினா என்ன தெரியும், எம்ஆர்பினா எம்எஃப்சினா நான் முன்னாடி சொன்னேன், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏஎஃப்சி அப்படிங்கிறது என்ன, அந்த ஃபேக்டருடைய ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இது வந்து இந்த ஃபேக்டரோடுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ப்ரைஸை வந்து இது மென்ஷன் பண்ணுது. ப்ரொடியூசருக்கு ஃபேக்டருடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஏஎஃப்சியும் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் ஏஎஃப்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எம்எஃப்சி ஆனது ஏஎஃப்சிக்கு மேலே அது அப்போட நோக்கி ஒரு கர்வாக அமைஞ்சிருக்கு. நல்லா கவனிச்சிட்டிங்களா நான் சொன்னதை? ஏஎஃப்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எம்எஃப்சி நீங்கள் பார்த்துட்டிங்களா? எம்எஃப்சிங்கிறது ஏஎஃப்சிக்கு மேலே இது அப்போட நோக்கி செல்லும் ஒரு கர்வாக இருக்குது. இப்போ நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ எம்எஃப்சிங்கிறது வந்து ஃபேக்டர்களுக்கு வழங்கப்பட்ட மார்ஜினல் காஸ்ட்டை வந்து குறிக்கும். இப்போ Q என்ற பாயிண்ட்டுக்கு வாங்க. Q என்ற பாயிண்ட் பார்த்துட்டிங்களா? எம்எஃப்சியும் எம்ஆர்பியும் ஈக்குவல் நிலையில் இருக்குது, ஈக்குபிலியரி நிலையில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு மேக்ஸிமம் அந்த ப்ராஃபிட்டை வந்து பெறாரு. மேக்ஸிமம் இந்த க்யூவில் தான் என்ன செய்வாங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு மேலே க்யூவுக்கு மேலே போயிடுச்சுனாவே நான் முன்னாடி சொன்ன பிரகாரம் அங்கே என்ன கிடைக்கும், லாஸ் தான் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நியூவாக ஃபேக்டரை வந்து இதை அமர்த்தி அவர் அமர்த்தினோம்னா அவர் என்ன செய்வார், ஸ்டாப் பண்ணி வச்சுக்குவார். பட் ஃபேக்டருக்கு செய்த அந்த ஆவரேஜ் காஸ்ட்னால் என்னென்னா என்ஆர் பார்த்துட்டிங்களா? ஆவரேஜ் காஸ்ட். இந்த ஃபேக்டர் மூலம் கிடைச்ச அந்த ஆவரேஜ் ரெவன்யூ இது என்க்யூனா பார்த்துட்டிங்களா? என்க்யூ மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா என்க்யூங்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ. ஸோ ஒவ்வொரு யூனிட் ஃபேக்டரும் ஆர்க்யூ அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணப்படுது. ஆர்க்யூ அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க்யூ அளவுக்கு என்ன செய்யுது, எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது டோட்டல் ஃபேக்டருடைய அந்த குவான்டிட்டி ஓஎன்னுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபேக்டரை அது டோட்டலாக அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோன்னா ஆர்க்யூ மல்டிப்ளை எஸ்ஆர் ஈக்குவல் ஆர்க்யூ மல்டிப்ளை எஸ்ஆர். கவனிச்சிட்டிங்களா? ஈக்குவல் பிக்யூஆர்எஸ். இது வந்து உங்களுக்கு ஷேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான். ஸோ இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து ஈக்குபிலிரியம் வந்து அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணப்படுது. எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன, சுரண்டப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம்னா என்ன, குறைபாடுகள். இந்த தியரியில் வந்து சம் கிரிட்டிசிசம் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த ப்ராக்டிக்கலாக அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஹோமோஜீனியஸாக இது உள்ள ஒரு நேச்சராக இருக்குது. இந்த ஃபேக்டர் வந்து ஒன்றுக்கொன்று ஈச் அதர் அது சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இது வந்து இந்த லாங் ரன்க்கு மட்டும்தான் அந்த லா வந்து என்ன செய்யும், அப்ளிகபிளாக இருக்கும். அப்ளிகபிள்னால் என்ன, பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஷார்ட் ரன்னுக்கு இது பொருந்தாது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரெண்ட்.
ரெண்ட்டுனா என்ன? வாரம். இந்த வாரத்துடைய மீனிங் என்ன? மீனிங் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு மிஷினை வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஒரு ஹவுஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை லேண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான் என்னென்னா இந்த ரெண்ட்டுன்னு சொல்லலாம், வாரம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நிறைய இடம் நீங்கள் நிலம் வச்சுருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இதோடைய மீனிங் புரியும். ஸோ பட் எக்கனாமிக் ரெண்ட்டுங்கிறது இல்லாட்டி அந்த எக்கனாமிக்ஸுடைய ரெண்ட்டுங்கிறது என்னென்னா இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன செய்கிற குத்தகைக்காரங்க என்ன செய்வாங்க, லேண்ட் ஆர்டுக்கு வழங்கக்கூடிய ஒரு பார்ட்டான அமௌண்ட்டை தான் இது ஆகும். நம்ம ரெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்கார்டாவினுடைய ரெக்கார்டியன் தேரி ஆஃப் ரெண்ட், இந்த ரெக்கார்டாவின் வார கோட்பாடு. இதில் வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த டேவிட் ரெக்கார்டோ அப்படிங்கிறவர் அவரை எக்ஸ்பிளைன் பண்ண தியரி ஆஃப் ரெண்ட்டுனுடைய அந்த கிளாசிக்கல் தியரி வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த தியரி ஆஃப் ரெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது அசம்ஷனில் வந்து இந்த லேண்ட் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டியிலேருந்து டிஃப்ரெண்ட்டானது. அடுத்தது இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்னில் வந்து இது செயல்படுது. அடுத்தது வந்து லேண்டோடைய ஃபெர்டிலிட்டி அண்டு லேண்டோடைய லொக்கேஷனை பொறுத்து தான் அந்த ரெண்ட்டு காணப்படும். அடுத்தது வந்து இதில் வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன் காணப்படுது. இது லாங் ரன்னுக்கு பேசிக்காக இருக்குது. அடுத்தது மார்ஜினல் ரெண்ட்டும் இல்லாட்டி நான் ரெண்ட் லேண்டும் இதில் இருக்குது. நான் ரெண்ட் லேண்ட்னா என்ன? வாரம் இல்லா நிலம். நெக்ஸ்ட் வந்து இந்த லேண்ட் வந்து ஒரு ஃபேக்டாகவும் அடுத்தது இன்ரெஸ்ட்ரக்டபிளாகவும் உள்ள ஒரு பவரை வச்சுருக்கு. இந்த அக்ரிகல்ச்சருக்காக மட்டும்தான் அந்த லேண்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது வந்து மோர் ஃபெர்டிலிட்டி லேண்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கல்டிவேட் பண்ண யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு உள்ள ஹெட்டிங் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரி வித் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா எடுத்துக்காட்டுடைய இந்த கோட்பாட்டுடைய விளக்கம். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இந்த தியரியை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணப்படுது. இது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த நியூவாக டிஸ்கவர் பண்ணப்பட்ட ஒரு ஐலண்ட்னா என்ன, ஒரு தீவு. இதில் பர்டிகுலர் வந்து சம் பீப்புள் வந்து செட்டில் ஆகுறாங்க. அதில் வந்து ஒரு 3 கிரேட் உள்ள லேண்ட் வந்து இருக்குது. 3 கிரேட் உள்ள லேண்டு இருக்குது. இது என்னென்ன ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட். இதில் வந்து ஏ கிரேடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாங்கிறது ரொம்பவும் மோர் ஃபெர்டிலிட்டி லேண்ட், ரொம்ப வளம் பொருந்திய ஒரு நிலம். இப்போ இந்த ஏ கிரேடோட கம்பேர் பண்ணும்போது பி கிரேடோடைய அந்த கம்மியான ஃபெர்டிலிட்டியுடைய நிலமாகும். இப்போ ஏ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது பிங்கிறது வந்து அதோட கம்மியான ஃபெர்டிலிட்டி உடைய நிலம். அடுத்தது சிங்கிறது ரொம்ப லீஸ்டான ஃபெர்டிலிட்டியான ஒரு லேண்ட் ஆகும். இப்போ பீப்புள் வந்து ஃபஸ்ட்டில் போய் மிகவும் மோர் ஃபெர்டிலிட்டி லேண்டில் வந்து அந்த லேண்டான ஏயில் வந்து அவங்க வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அந்த லேண்ட் வந்து யூஸ் பண்ணப்படாமல் ஒரு அபவுண்டண்ட்டாக இருக்கிறனால அந்த லேண்ட் வந்து அந்த ஃப்ரீயாக அது கிடைக்கிது. அதுவரை அந்த ரெண்ட்டு வந்து கிடையாது. ஒரு பர்டிகுலர் அந்த குவான்டிட்டி அந்த லேபரையும் கேபிட்டலையும் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஏ கிரேடுடைய அந்த லேண்டில் வந்து ஒரு ஏக்கருக்கு எப்படின்னா 40 பேக்ஸ் பேடி வந்து அது விளையுது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த லேண்டில் வந்து அந்த சம்டைம்ஸ்க்கு ஆஃப்டர் அது செட்டில் ஆகுறாங்க. இதில் இந்த
அக்ரிக்கான டிமாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஏ கிரேடு உடைய லேண்டை மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக அந்த ஃபுட் கிரியேஷனை சார்ந்து டிபெண்ட் ஆகி இருக்க முடியாது. ஸோ அந்த லேண்டில் வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்னில் வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு கிரேடு பியோடைய லேண்ட் வந்து கல்டிவேஷன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இந்த இந்த கொஞ்சமாக அந்த ஃபெர்டிலிட்டியான அந்த பி கிரேடுடைய லேண்டில் வந்து 30 பேக்ஸுடைய பேடி மட்டும் கல்டிவேட் பண்ணப்படுது. இப்போது ஏ கிரேடுடைய லேண்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 பேக்ஸ் வந்து சர்ப்ளஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிரேடில் வந்து 40 பேக்ஸ் வந்து நம்ம பேடி வந்து நம்ம விளைவிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது பி கிரேடில் எவ்வளோ பண்ணுறோம்? 30 பேக்ஸ். அப்போ ஏ கிரேடில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா 10 இருக்குது. இப்போ இதை வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த 10 பேக்ஸுங்கிறத என்னென்னா சர்ப்ளஸுங்கிறது உபரி அப்படிங்கிறது. ஸோ ஏ கிரேடு லேண்டுக்கான எக்கனாமிக் ரெண்டுங்கிறத நம்ம அழைக்கிறோம். இங்கே ஒரு ஃபியூ பீப்புளோடைய அந்த குரூப் வந்து அதே லேண்டில் வந்து செட்டில் ஆகிறது. இந்த லீஸ்ட் ஃபெர்டிலான சி கிரேட் லேண்டில் வந்து 20 பேக்ஸ் பேடி மட்டும்தான் கல்டிவேட் பண்ணப்படுது. இந்த சுச்சுவேஷனில் ஏ கிரேட் லேண்ட் வந்து சர்ப்ளஸ் ப்ரெசண்டாக 20 பேக்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்னென்னா இது என்ன மீனிங்னா இப்போ ஏ கிரேடில் வந்து 40 இருக்குது, பி கிரேடில் வந்து 30 இருக்குது. 30 பேக்ஸ் பேடி தான் எடுக்கிறோம். சி கிரேடில் வந்து எவ்வளோ எடுக்கிறோம்னா 20. அப்போ நீங்கள் சி கிரேடுக்கும் ஏ கிரேடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 - 20 என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். இப்போ இதைத்தான் இங்கே என்ன சொல்கிறோம், இங்கே அதோடு தான் மீனிங் சொல்லப்படுது. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஏ கிரேட் அந்த லேண்டோடைய சர்ப்ளஸ் ப்ரெசன்ட் 20 பேக்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. 40 - 20. இப்போ ஏ கிரேட் லேண்டில் வந்து எக்கனாமிக் ரெண்ட் வந்து ரெண்ட் ஆகும். அடுத்தது பி கிரேட் லேண்டில் வந்து சர்ப்ளஸ் 10 பேக்ஸ் 30 - 20. ஸோ இந்த பி கிரேட் லேண்டோடைய எக்கனாமிக் ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ மேலே நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மூலமாக இந்த சி கிரேட் லேண்டில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதோடைய ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதற்கு எந்த ஒரு ரெண்ட்டும் கிடைக்காது. ரெண்டும் கிடைக்காதுன்னா 20 - 20. ஸோ சி கிரேட் லேண்ட் வந்து நான் ரெண்ட் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும். ஸோ இந்த மார்ஜினல் லேண்டுனா இதை வந்து நம்ம அழைக்கலாம். ஸோ நான் ரெண்ட் லேண்டை இன்னும் அழைக்கலாம். இந்த இதில் வந்து இந்த மார்ஜினல் லேண்டில் இருந்தால் அதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ப்ரொடக்ஷன் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடியதாகும். ஸோ இந்த ரெண்ட் வந்து பெறக்கூடிய லேண்டை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மார்ஜினல் லேண்ட். இன்ட்ரா மார்ஜினல் லேண்ட்னா என்ன? உள் இறுதிநிலை நிலம்னு நம்ம சொல்லலாம். இங்கு வந்து ரெண்ட்டுங்கிறது வந்து அந்த ஃபெர்டிலிட்டி பொருந்திய லேண்டுக்கும் மார்ஜினல் லேண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த டயக்ராமை நீங்கள் பார்க்கலாம். அந்த டயக்ராம் பாருங்கள், அப்புறம் அந்த இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு வந்து கிரேட் ஆஃப் லேண்ட் நம்ம ஏபிசின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ப்ரொடக்ஷன் எவ்வளோ பேக் எடுத்தோம். ஏ பேக்கில் வந்து 40, பியில் வந்து 30, சியில் வந்து 20. இதில் வந்து சர்ப்ளஸில் நான் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சி கிரேடில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 எடுத்தோம். இப்போ 40 - 20 என்னாகும் 20. பி கிரேடில் வந்து 30 பேக்ஸ் எடுத்தோம். இப்போ சி கிரேடில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் 20. அப்போ 10 ஆகும். இப்போ இதில் வந்து 20 - 20 0. இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமெட்டிக் எக்ஸ்பிளனேஷன், வரைபட விளக்கம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.3 டயக்ராமை பாருங்கள். எக்ஸ் ஆக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் லேண்ட். வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் லேண்ட்னா என்னென்னா ஏபிசிங்கிற லேண்ட். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் வந்து 1 ஏக்கருக்கான அந்த என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ நம்ம விளைச்சல் எடுத்தோம், எத்தனை பேக்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து குறிச்சிருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஈல்ட் per ஏக்கர் இன்
ஏக்கர். இதில் வந்து இன் பேக்ஸு கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா OA, அடுத்தது AB, அடுத்தது BC. இந்த ABC உடைய அந்த லேண்ட் ஆகும். இதில் இந்த ஒரு பர்டிகுலர் சேம் குவான்டிட்டியுடைய இந்த லேபரரையும் கேபிட்டலையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கிரேட் லேண்டையும் பெற்றவுடைய அந்த விளைச்சலை இந்த டயக்ராமில் வந்து இந்த ரெக்டாங்குலர் இதில் வந்து மென்ஷன் பண்ணப்படுது. சி கிரேட் லேண்ட் வந்து நோ ரெண்ட் லேண்ட்னு அழைக்கப்படுது. அடுத்தது ஏ அண்ட் பியோடைய கிரேட் லேண்ட்ஸை வந்து இந்த மார்ஜினல் ரெண்ட்டுடைய லேண்ட்னு அழைக்கப்படுது. இன்ட்ரா மார்ஜினல் லேண்ட். அடுத்தது இதில் உடைய கிரிட்டிசிசம்னா குறைபாடுகள். இதில் வந்து இந்த ரெக்கார்டாவினுடைய தியரி ஆஃப் ரெண்ட்டில் வந்து சம் கிரிட்டிசிசம் காணப்படுது. ஃபஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்னா என்னென்னா வளம் பொருந்திய நிலம்னு அர்த்தம். அடுத்தது என்ன கொடுக்குறேன்னா லீஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்னா குறைஞ்ச அந்த வளம் குறைஞ்ச நிலம்னு நம்ம சொல்கிறோம். இதுவுடைய அந்த வரிசைப்படி இந்த ஹிஸ்டாரிக்கலுடைய அடிப்படையில் வந்து இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு ஃபால்ஸானது. இந்த தியரி வந்து ரெண்ட்டானது அந்த ரெண்ட்டுடைய ப்ரைஸில் வந்து இது இன்வால்வ் ஆகாது அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுது. பட் அந்த ரெண்ட்டானது ப்ரைஸோடு தான் என்ன இருக்கும், ஜாயிண்ட் ஆகி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.